ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பூ மாதிரி இட்லிக்கு சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பொட்டுக்கடலை வேர்க்கடலை போட்டு எப்படி நல்ல ஒரு சட்னி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொட்டுக்கடலை தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ரெட் சில்லி 4-5 எடுத்துக்கோங்க. சின்னதாக வெங்காயம், கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 4-5 பல்லு பூண்டு, கொஞ்சமாக புளி. ஒரு கடாய் எடுத்து கொஞ்சமாக வேர்க்கடலை ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பொட்டுக்கடலை இதில் சேர்த்துக்கலாம். மிளகாய் சேர்த்துக்கலாம். பூண்டு, இஞ்சி சேர்த்துக்கலாம். நல்லா கலரி எடுத்துக்கோங்க. இஞ்சி மட்டும் வதக்க வேண்டாம், அப்படி வச்சுக்கலாம். லைட்டாக வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து இஞ்சி போட்டுக்கலாம். வதக்கி வச்ச கடலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்கள், இது நல்லா அரைஞ்சாச்சு. இப்போ வதக்கின அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு லைட்டாக கொஞ்சம். இப்போ உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் சேர்த்து சட்னியில் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த தாளிப்பை சட்னியில் சேர்த்துக்கலாம். சுவையான பொட்டுக்கடலை வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.